புதுச்சேரியில வந்து மாற்றுத்திறனாளிகள் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வந்து வீடுகள் சென்று நேரடியாக தபால் ஓட்டு பெறும் பணி வந்து நடைபெற்று வருகிறது. அதாவது 5ஆம் தேதி வரை இந்த பணி வந்து நடைபெறுகிறது. புதுச்சேரி லோக்சபா தேர்தலை ஒட்டி புதுச்சேரியில் வந்து 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து வைத்திலிங்கம், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்ட 26 பேர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரியில் வந்து ஆண் வாக்காளர்கள் 4,80,569 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,42,979 பேரும், மூன்றாம் பாலினத்திலிருந்து 159 பேர் என மொத்தம் 10,23,699 பேர் வாக்காளர் உள்ளனர். இவர்கள் வந்து 85 வயதுக்கு மேற்பட்டவர் வந்து வாக்காளர் வந்து 1,609 பேரும், மாற்றுத்திறனாளி வாக்காளர் வந்து 1,322 பேர் உள்ளனர். இவர்களுக்கு வந்து வீடுகளுக்கு தங்கள் ஓட்டுப்பதிவு செய்வதற்கு தேர்தல் துறையிலிருந்து விண்ணப்பித்திருந்தனர். அதனை அடுத்து வந்து 87 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிம மாற்றுத்திறனாளி வீடுகளுக்கு சென்று இந்த பணி வந்து இன்னைக்கு வந்து தொடங்கி இருக்குது. 2 ஓட்டு சாவடிகளும், அலுவலர்கள் ஒருவரும், நுண்கலை பார்வையாளர் ஒருவரும், போட்டோகிராஃபர் என போலீசார் என 5 பேர் கொண்ட குழு வந்து இதில் வந்து ஈடுபட்டு வராங்க. இதுல வந்து மூத்த குடிமக்கள் வீடுகளுக்கு சென்று ஓட்டு பெறும் பணி வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுக்கு வந்து வீடுகளும் சென்று வாக்குப்பதிவு வந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி வந்து கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. 6ஆம் தேதி வந்து தபால் ஓட்டு, அதாவது மூத்த குடிமக்கள் ஓட்டளிக்க முடியாதவர்களுக்கு தபால் ஓட்டு பணி வந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் என்று தெரிவிக்கிறது. சரி.